டாபிக் மனித விழி. ஸோ மனித விழியில இயல்பு நிலையில் விழி எப்படி இருக்கும், சிரமத்துடன் பார்க்கக்கூடிய விழி எந்த மாதிரி இருக்குன்னு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டாக இருக்கிறது தான் வந்து நம்மளுடைய ஐபால். ஸோ இதில் வந்து நமக்கு ஈரில்லா தொலைவில் இருந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் நம்ம நார்மலாக தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த நமக்கு ஐக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. ஸோ அதுக்கு பேர் இயல்பு நிலையில் விழி இருத்தல் அப்படின்னு பேர். இது வந்து எஃப் மேக்ஸிமம் வந்து நமக்கு இந்த ரெட்டினா வந்து இந்த ஐ ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குது, மேக்ஸிமம் லெவலில் இருக்குது. ஆனால் 25 சென்டிமீட்டரில் இருக்கும்போது நம்மளுடைய ஐபால் வந்து நான் அது மினிமம் லெவலில் போகுது, சிரமத்துடன் பார்க்கும் விழி. ஸோ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த வித்து வந்து என்ன ஆகுது, கம்மியாகுது என்றதை நம்ம இதில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எஃப் மேக்ஸு, இது எஃப் மினிமம். ஓகே, இது தூரத்திலிருந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறது, இது வந்து மினிமம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறது. 25 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம நார்மலாக படிக்கும்போதோ நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணிலிருந்து நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது. ஸோ நமக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கும்போது நமக்கு கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வருது. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது? ஸோ 3 டைப் ஆஃப் பிரச்சனைகள் இருக்குன்றது. ஃபஸ்ட்டு வந்து கிட்டப்பார்வை, மயோபியா. ஸோ நியர் சைட்னஸ், மயோபியா. ஸோ மயோபியாவில் என்ன நடக்கும்? கிட்டப்பார்வைனா என்ன? கிட்டப்பார்வை குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட நபரினால் தொலைவில் உள்ள பொருளை தெளிவாக காண இயலாது. அவ்வளோ என்ன அர்த்தம்னா, கிட்ட பார்வைனா கிட்ட இருக்கிறது மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும் தெளிவாக. தூரமாக இருக்கிறது என்ன பண்ண முடியாது அவங்களால, தொலைவில் உள்ள பொருளை தெளிவாக காண இயலாது. ஓகேவா? ஸோ மயோபியா, நியர் சைட்னஸ், cannot see the distance objects clearly. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியாது, can't see distance objects clearly. தூரமாக இருக்கக்கூடிய பொருளை தெளிவாக காண முடியாது. காரணம் விழிலென்ஸின் குவிய தூரம் மிகவும் குறைந்து விடுவதாகும். ஸோ அல்லது விழி கோலத்தின் விட்டம் இயல்பு நிலையை விட அதிகமாக இருப்பதாகும். என்ன ஆகுது அப்படின்னா, ரெட்டினாவில் வந்து இங்கே படணும். நார்மலாக வந்து என்ன பண்ணணும், ரெட்டினாவில் இந்த லைட் இப்படி வந்து படணும். ஆனால் அப்படி படாமல் முன்கூட்டியே வந்து ஃபோக்கஸ் ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா அது முன்கூட்டியே ஃபோக்கஸ் ஆகிடுது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இது ஏன் ஆகுது அப்படின்னா, இந்த ரெட்டினாவுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த விழி கோலம் இதனுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, இயல்பு நிலை அதிகமாக இருப்பதா, விட்டம் வந்து என்ன ஆகுது, கோலத்தின் விட்டம் இயல்பு நிலையை விட அதிகமாக இருப்பதாகும். அப்போ இந்த விட்டு அதிகமாகிடுச்சு அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே தான் ஃபோக்கஸ் ஆகிருந்துச்சு, இது இன்க்ரீஸ் ஆகிட்டதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவ்வளோ தூரத்துக்கு போய் ஃபோக்கஸ் ஆக முடியல, முன்னாடியே ஃபோக்கஸ் ஆகிடுது. அப்போது என்ன பண்ணி ஆகணும், இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகிறது, இங்கே ஃபோக்கஸ் ஆனாதான் எனக்கு ரெட்டினா இந்த ஸ்க்ரீனு ஐயோடைய ஸ்க்ரீன் இதுதான், இங்கே படக்கூடியது தான் மூளைக்கு நரம்பில் போயிட்டுனா நமக்கு அது என்ன இமேஜ்ன்றது நமக்கு பிரெயினால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போது இந்த ஸ்க்ரீனில் படக்கூடிய அந்த லைட்டு, அந்த நம்ம இமேஜ் வந்து நமக்கு கரெக்டாக ரெட்டினாவுடைய சென்டரில் ஃபோக்கஸ் ஆகணும். முன்கூட்டியே ஃபோக்கஸ் ஆச்சுன்னா நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இதுதான் மயோபியாவுடைய பிரச்சனை. ஸோ இவ்வகை குறைபாட்டில் பாதிக்கப்படும் நபர்களினால் அவர்களின் கண்களை தேவைக்கு அதிகமாக தளர்வடைய செய்ய இயலாது. இவங்களால் அதை பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியும், லென்ஸுகளை பயன்படுத்த வேண்டும். லென்ஸுகளை பயன்படுத்தி இந்த குறைபாட்டினை சரி செய்ய முடியும். என்ன லென்ஸு? ஓகே, ஸோ என்ன லென்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இமேஜ் பார்த்தாலே நமக்கு தெரியணும். ஸோ கவனி, these people have difficulty in relaxing their eye to extend what is needed. அவங்க என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை பார்க்கறதுனால அவங்களுக்கு முடியல, ரிலாக்ஸ் பண்ண முடியல. they need correcting, thus they need correcting lenses. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், லென்ஸை பயன்படுத்தி நம்ம இதை குறைக்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பள்ளமாக இருக்குது கரெக்டாக. அப்போ குழி, கரெக்டாக குழி இருக்குது. அப்போ குழி லென்ஸை பயன்படுத்தி, இங்கே குழி லென்ஸை பயன்படுத்தி சரி செய்ய முடியும்னு எழுதிட்டிங்கன்னா அதனுடைய குறைபாட்டை எப்படி சரி செய்யுது நீங்கள் சேர்த்து எழுதுன மாதிரி ஆகிடும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஃபோக்கஸ் முன்னாடியே ஆகுது, அதை நான் கரெக்டாக கொண்டு வரோன்னா என்ன பண்ணி ஆகணும், இந்த மாதிரி ஒரு லென்ஸை யூஸ் பண்ணோம். இந்த லென்ஸ் இது குழி, கான்கேவ். ஸோ கான்கேவ் லென்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும், மயோபியாவை சரி செய்ய முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஹைப்பர்மெட்ரோபியா, தூரப்பார்வை.
ஸோ தூரப்பார்வைன்னா என்ன பண்ண முடியாது, தூரமாக இருக்கிறது மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும். கிட்ட பார்வை கிட்ட இருக்கிறது மட்டும் தான் பார்க்க முடியும். அப்போ எதை பார்க்க முடியாது? தூரப்பார்வைன்னா என்ன பண்ண முடியாது, அருகே உள்ள பொருளை தெளிவாக காண இயலாது. A person suffering from the என்ன பண்ணுது ஹைப்பர்மெட்ரோபியா, ஓகேவா, அவங்க என்ன பண்ண முடியாது, cannot see the closer objects clearly. Okay, it occurs when the eye lens has long focal length or shortening the eyeball than usual. ஓகே, அதாவது என்னது, ஐபால் வந்து என்ன ஆகுது, சின்னதாயிடுச்சு. இங்க இருக்க வேண்டிய ஐபால் இங்க முன்னாடி வந்துருச்சு. அப்படின்னா அவன் இங்க அதாவது இங்க ஐபால் இங்க இருந்துச்சுன்னா ஃபோக்கஸ் கரெக்டா ஆயிருக்கும். இப்ப ஐபாலை தாண்டி போய் விழுது, ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் ஸ்கிரீன். ஓகேவா, அப்படி இருக்கும்போது ஸ்கிரீனுக்குள்ள கொண்டு வரணும் நான். அப்போ ஒரு லென்ஸை நான் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. நம்ம பார்ப்போம், இந்த பார்த்துட்டு நம்ம என்ன லென்ஸை பயன்படுத்தணும்னு பார்ப்போம். அதாவது இதன் காரணமாக விழிலென்ஸின் குவிய தூரம் மிக அதிகமாக இருக்கும். குவிய தூரம் அதிகமாக இருந்துச்சுன்னா விழிக்கோளம் சுருங்கி விடுவதனால இது ஏற்படும். ஸோ அதாவது விழிக்கோளத்துடைய விட்டம் சுருங்கி விடுவது ஏற்படுகின்றது, இந்த குறைபாடு ஏற்படும். இக்குறைபாடுடைய நபர்கள் தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு 25 சென்டிமீட்டரை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ 25 சென்டிமீட்டரை விட அதிகமாக இருக்கும். கிட்ட வச்சு புக்கு கொஞ்சம் லாங்காக வச்சு படித்தா தானே தெரியும், அவங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். ஸோ அப்போ என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இங்கே, குவி லென்ஸை பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், தூரப்பார்வையை சரி செய்ய முடியும். ஹைப்பர் மெட்ரோபியா. ஸோ தூரப்பார்வை இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும், குவி லென்ஸை பயன்படுத்த வேண்டும். ஓகேவா, கான்வெக்ஸ் லென்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நம்ம தூரப்பார்வை சரி செய்ய முடியும். ஸோ இது ரெண்டு ஓகே, ஒன்று கிட்ட பார்வை, இன்னொன்று தூரப்பார்வை. ஓகே, ரெண்டுமே மிக்சடாக இருக்குது. ஒருதலை பார்வை ஆஸ்டிமேட்டிசம். ஓகே, கவனி. ஸோ விழி லென்ஸில் வெவ்வேறு வளைவு ஆரங்களை பெற்ற தளங்கள் காணப்படுவதால் ஒருதலை பார்வை குறைபாடு ஏற்படுகின்றது. ஒருதலை பார்வை குறைபாடு உடைய நபரினால் அனைத்து திசைகளிலுமே தெளிவாக ஒன்று போல் பார்க்க இயலாது. கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாட்டை விட இந்த குறைபாடு சற்று சிக்கலாகும். வெவ்வேறு வளைவு ஆரங்களை கொண்ட தளங்களை உடைய லென்ஸுகளை பயன்படுத்தி, ஸோ வேற வளைவு ஆரங்களை கொண்ட லென்ஸு நம்ம பயன்படுத்தி என்ன பண்ண போகிறோம், ஒருதள பார்வை குறைபாட்டை சரி செய்ய முடியும். வெவ்வேறு வளைவு ஆரங்களுடைய தளங்களை கொண்ட லென்ஸுகளுக்கு உருளை வடிவ லென்ஸுகள் என்று பெயர். சிலிண்ட்ரிக்கல் லென்சஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்ம ஆஸ்டிமேட்டிசமை நம்ம சரி பண்ண முடியும். ஓகேவா, ஸோ டிஃபெக்ட் அரைசிங் டியூ டு த டிஃப்ரெண்ட் கர்வேச்சர்ஸ் அலாங் த டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் இன் த ஐ லென்ஸ். ஓகே, இந்த மூணுமே என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக 3 மார்க்லையோ இல்லை 2 மிக்ஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். அப்புறம் தூர பார்வை எந்த லென்ஸை பயன்படுத்தி நம்ம சரி செய்ய முடியும், கிட்ட பார்வை மயோஃபியாவை சரி பண்ணுறதுக்கு எந்த லென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற கொஷின்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிங்க.